எங்களின் பரம்பரை வீரத்தை இந்த பாருக்கு காட்டிய தென்னவன் பரங்கியரை போரிட்டு விரட்டி அடித்த மாபெரும் மன்னவன் வீர பெரும்பாட்டன் பூலித்தேவன் அவர்களுடைய நினைவை போற்றி அவர் கொண்ட கனவை சுமந்து பயணிக்க உறுதியேற்கிற ஒரு புனித நாள். துப்பாக்கி குண்டுகளையும் பீரங்கி குண்டுகளையும் எதிர்த்து வாளையும் வேளையும் வைத்துக் கொண்டு வெள்ளையர் படையை விரட்டி அடித்து தோற்கடித்து வென்ற மறவன் எங்களுடைய பாட்டனார். பீரங்கி குண்டுகள் துளைக்க முடியாத கோட்டையை மண் சுவற்றிலே கட்டி எழுப்பியிருந்த மகத்தான ஒரு மகன். இன்றைக்கு தமிழ் இளம் தலைமுறையினர் மான உணர்வும் இன உணர்வும் கொண்டு வீரத்தோடு வெகுண்டு எழுகிறார்கள் என்றால் அது எங்கள் பாட்டனார் நடந்து சென்ற அந்த வழித்தடம்தான். பேரை உச்சரிக்கும் போதே சோர்ந்து துவண்டு கைகட்டி வாய்புத்தி அடிமை நிலையில் இருக்கிற தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளுக்கு தன்மான உணர்வும் இனமான உணர்வும் வீரமும் உணர்வு எழுச்சி கொண்டு பொங்கும். அப்படிப்பட்ட வீர மறவனினுடைய வரலாறு இந்த நிலத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவன் பேர பிள்ளைகள் மரியாதை செய்ய வேண்டுமென்றாலும் அவன் வாழ்ந்த இடத்திற்கு வந்துதான் செய்ய வேண்டியது இருக்கிறது. இங்கே வந்தவர்கள் போனவர்களுக்கெல்லாம் தெருவுக்கு தெரு சிலை, எங்கும் மரியாதை செய்யக்கூடிய வாய்ப்பு. ஆனால் எங்கள் பாட்டனாருக்கோ எங்கள் பாட்டி வேலு நாச்சியாருக்கோ மருதுபாண்டிக்கோ அது இல்லை. ஐயா சேதுராமன் அவர்களுடைய பெரும் முயற்சியில் மதுரை தெப்பக்குளத்துக்கு அருகில் ஒரு சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. பாட்டனார் மருதுபாண்டி நெற்கட்டான் சேவலை விட்டு அரையடி கூட எங்கள் பாட்டனினுடைய அடையாளங்களை இவர்கள் நகர்த்தவில்லை. இன்றைக்கு சங்கரங்கோயிலிலே எங்கள் பாட்டனார் இருந்ததற்கான அந்த அறை இருக்கிறது என்கிறார்கள். அங்கே அவருக்கு ஒரு சிலையை நிறுவ வேண்டும் என்பது நெடுநாள மக்களினுடைய கோரிக்கையும் விருப்பமாக இருக்கிறது. அதை இந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவும் இல்லை, நிறைவேற்றவும் இல்லை. எங்களுடைய பாட்டன் பூலித்தேவன் அவருடைய நினைவு நாளிலே அவன் பேர பிள்ளைகள் உறுதியேற்கிறோம். இந்த வீரமிக்க எங்க பாட்டனுடைய அடையாள சுவடுகளை அன்னை தமிழ் நிலமெங்கும் கொண்டு போய் சேர்ப்போம். ஏற்கனவே நாங்கள் தொடங்கி இருக்கிற வீரத்தமிழர் முன்னணி என்ற படைப்பிரிவு எந்த வெள்ளையனை எதிர்த்து எங்கள் பாட்டன் பாட்டி எங்கள் முன்னோர்கள் போரிட்டார்களோ அதே வெள்ளையரனுடைய நாட்டிலே, குறிப்பாக பிரிட்டனிலே வீரத்தமிழர் முன்னணி விழா நடக்கிற போது எங்கள் முன்னவர்கள் தீரன் சின்னமலை, பூலித்தேவன், எங்களுடைய பாட்டனார் அழகுமுத்துக்கோன், மாமன்னர்கள் மருதுபாண்டியர், பாட்டி வேலுநாச்சியார், இப்படி பெரும்பிடுக முத்தரையர், இப்படி எங்கள் முன்னவர்களுடைய படங்களை வைத்து நாங்கள் வழிபட்ட போது வெள்ளைக்காரர்கள் ஒவ்வொரு படத்திற்கு முன்பும் நின்று தன் படம் சுயம்பி, அதாவது செல்ஃபி எடுத்துக்கொண்டது இன்றும் காணொளி ஆவணமாக இருக்கிறது. எந்த வெள்ளையினை எதிர்த்து எங்கள் பாட்டனார்கள் போரிட்டார்களோ, பாட்டியெல்லாம் போரிட்டார்களோ, அவர்களுக்கு அருகில் நின்று தன்படம் எடுத்துக்கொண்டதை நாங்கள் பார்க்கிற போது உண்மையிலேயே நாங்கள் இந்த அரசியல் இயக்கத்தை தொடங்கியதற்கான அதன் நோக்கம் நிறைவேறி கொண்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். அதிலே வீரமிக்க பெரும்பாட்டனின் நிலத்தில் நின்று அவனுக்கு இருந்த அந்த தன்மான உணர்வையும் போர்க்குணத்தையும்
நாம் சரணடைஞ்சு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. மரணத்தை விட தமிழனுக்கு மானமே பெரிது. உயிரை இழக்கலாம், நாம் உரிமையை இழக்கக்கூடாது. உயிரினும் மேலானது நமது உரிமை. அடிமை வாழ்வினும் சுதந்திர சாவு மேலானது என்ற முழக்கங்களை முன்வைத்து வீர போர் புரிந்த மறவன் எங்கள் பாட்டனார் பூலித்தேவனின் நினைவை போற்றி அவர் கொண்டிருந்த அந்த உயர்ந்த நோக்கத்தை, அன்னைக்கு வெள்ளையனுக்கு மட்டும் அடிமைப்பட்டு விடக்கூடாது, ஒரு நாட்டிற்கு அடிமைப்பட்டு கிடந்த நாட்டை எதிர்த்து போரிட்ட எங்கள் முன்னவர்கள் இன்றைக்கு உலகில் ஒவ்வொரு நாட்டுக்கும் என் நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது, கொடிய கொள்ளைக்காரர்களிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறது. இந்த இழிநிலையிலிருந்து என்னரும் தேசத்தை மீட்போம் என்கிற உறுதியை எங்கள் பாட்டனார் நினைவு நாளில் நாங்கள் ஏற்கிறோம். வீரம் மிக்க எங்கள் பெரும்பாட்டன் பூலித்தேவன் அவர்களுக்கு தமிழின பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்தி மகிழ்கிறோம். நடிகர் விஜய் வந்து தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குறதுக்கு அந்த வண்டி வாகனம் இல்லாமல் அரசியல் மாற்றம் ஏதாவது ஏற்படுமா? இந்த இடம் அதுக்கான இடம் இல்லை. டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இல்லை, அது விடுங்க, அது கேள்வி, அது தவிர்ப்போம். வேற ஏதாவது டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஐயா வைகுண்டர் அவருடைய வேற ஒரு பெயர் அந்த முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிறத காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல அந்த அளவிற்கு அறிவார்ந்த பெருமக்கள் அந்த கேள்வித்தாளை உருவாக்குகிற குழுவில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்துங்க. முடிசூடும் பெருமான் எங்க இருக்குது, முடிவெற்ற பெருமான் எங்க இருக்குதுன்னு இந்த இவங்கள நாட்டை கொடுத்த நம்ம நாண்டுக்குண்டு சாகிறதா இல்லை அவங்கள தூக்கில் போடுறதான்னு தான் தெரிய மாட்டேது. என்ன இளவோ இது ஒவ்வொன்றா கேட்கக்கூடாது, மொத்தமாக கொளுத்தணும். அதுக்கு கொஞ்சம் பொறுத்துருங்க. இவர் அது சரி பண்ணுவோம். இதை விட அதாவது இதில் இன்னும் பல கேள்வியெல்லாம் இருக்கு. ரொம்ப விஷயத்தில் ஆமாம், திருக்குறள், ஆமாம். அப்புறம் என்ன சொல்கிறது, அது கேள்விகளை மறந்துட்டேன், நான் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப அருமையான கேள்வியெல்லாம் இருக்குது. அதாவது நமக்கு நாமே பயணம், விடியட்டும் பயணம் எப்போ தொடங்குச்சு. ஆனால் அந்த தலைவர் என்ன சொல்றாரு தெரியுமா, எந்த அரசியல் கேள்விகளும் வராமல் பார்த்து கொண்டோங்கிறவங்க. ஏன்னா அந்த தலைவரை நியமிச்சது இந்த அரசுனால. விடியட்டும்ங்கிற பயணம் எப்போ தொடங்குச்சு, எவ்வளவு அறிவுபூர்வமான. இப்ப இந்த ஆட்சி, இந்த அரசு முடியட்டும்ங்கிற பயணம் இங்க எங்க பாட்டன் இருந்து தொடங்குது. அது ஏன்ட்ட கேக்குறீங்க, உங்களுக்கு ஒரு கோபம் வருதா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு கோபம் வருதுல்ல, எனக்கு கோபம் இருக்கு. என் பாட்டனுக்கு இல்லை, என் பாட்டிக்கு இல்லை. என் பாட்டனுக்காவது அவன் நினைவிடத்துல ஒரு ஆள் உயரத்துக்காவது சிலை இருக்கு. எங்க பாட்டி வேலுநாச்சியார் சிலை வந்து பார்த்துருக்கீங்களா, மரப்பாச்சி பொம்மை கூட கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்போ நம்மளை தொடர்ச்சியாக மதிப்பான். 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த பாட்டன் வள்ளல் பாண்டித்துரைத்தவர் சிலை பத்திரிக்கையில் நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வெறி வரும். இப்போ அது என்னென்னா, அந்த நேரம் பேசுகிறோம், நம்ம ஒரு நினைவில் பேசுகிறோம், அப்புறம் கோவப்படுறோம், அப்புறம் தேர்தல் நேரத்தில் அது நீத்து போகுது. அதனால எவன் அவமதிச்சானோ, எவன் நம்ம அடையாளத்தை மறைச்சானோ, எவன் நம்ம வரலாற்றை திரிச்சானோ, அவனுக்கே நம்ம மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் வருது. முடிசூடும் பெருமானங்க, முடிவெற்றாளுங்க. இதை படிக்கிறவன் என்ன நினைப்பான்? இப்போ இதுவது இல்லை, மருதுபாண்டி வேலுநாச்சியார் சிவகங்கை விட்டு காலாறுவேல் விட்டு அரையங்கள நேரில் நான் தான் ஊராக போய் மருதுபாண்டிக்கு வணக்கம் சிவகங்கை தான் நடத்தணுமான்னு சேலத்தில் போய் நடத்தினது நான் தான். எங்க இருக்கு சிலை? எந்த சிலை? தெப்பக்குளத்திற்கு ஒரு சிலை தானே, ஒரு சிலை தானே வச்சது யாரு? அது சேதுராமன் ஐயாவுடைய முயற்சி. நான் என்ன சொல்றேன், நீ என்ன பதில் சொல்ற? சேலத்துல அவர் கேள்வியும் கேட்க தெரியல, பதிலையும் உள்வாங்க தெரியல. நான் சொன்னது மருதுபாண்டிக்கு வணக்க கூட்டம் சிவகங்களை தான் போடணும்னு இல்லை,
சேலத்தில் போடலாம்னு கொண்டு சேலத்தில் கொண்டு மருதுபாண்டியரை பற்றி பேசுனது நான் தாங்கிறேன். உனக்கு பிரச்சனை என்னப்பா? உனக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லு. சிலை வைக்கலைன்னு நான் முதலமைச்சர் ஆன பிறகு வைக்கலைன்னா என்ன கேள்வி? ஏன் சிலை வைக்கலன்னு நான் தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் சிலை வைக்கல? அது வைக்காதவன்ட்ட கேளுப்பா. கோரிக்கை இப்ப கூட தான் பேசிட்டு இருந்தோம், முழக்கத்துல கூட போட்டோம், இப்ப கூட பேசுறோம். திருபுவனம் கேஸ் சார், சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதை வந்து கோர்ட் திருப்பி அனுப்பிடுச்சு. சார்ஜ் ஷீட் தப்பு கௌரவமாக இருக்கிறது, திருப்பி அதை திருத்தி அனுப்புங்கன்னு சொல்லி சார்ஜ் ஷீட் பண்ணி பார்க்கிறேன். இது ஒரு பெருமை தானே நமக்கு. ஒரு வழக்கை கூட ஒழுங்கா எடுத்து எழுதி கொண்டு போக முடியாத ஆளுகளை எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு எந்த இடத்துல சரியா இருக்கு சொல்லுங்க? உங்களுடன் ஸ்டாலின் மனு பூரா வாங்கி சாக்கடை குழியில போட்டு சாக்கடை தண்ணியில போட்டு போறது தானே. இது நம்மளுடைய தரத்தை தாழ்த்தி காட்டுறது தான். இது RSS வந்து அதிமுக இயக்கினால் என்ன தவறு அப்படின்னு அமைச்சர் முருகன் சொல்லியிருக்காரு. அதை வந்து இன்னைக்கு அமீர் வந்து இதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அமீர் இயக்குனர் அமீர் வந்து பேசியிருக்காரு. அவர் பேசுறாரு இவர் பேசுறாருலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அவங்க இயக்கிறதா சொல்றாங்க. ஐயா இலக்கணேசன் இறந்ததுக்கு இத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்கும்போது ஆளுநர் இருக்காரு, அவங்கள சார்ந்தவர் எல்முருகன், இதே எல்முருகன் இருக்காரு. அம்மா நிர்மலா சீதாராமன் ஐயா மூப்பனாருக்கு வணக்கம் செலுத்த வந்தாங்க. அவங்க கிட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பாக வைங்கன்னு இருக்கலாம். அந்த கட்சியின் மாநில தலைவர் எங்கள் மாமா நயனார் நாயர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம். இவங்க கூட்டணி வச்சிருக்க எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின்கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்கள் மலர் வளையத்தை வைத்து இலக்கணேசனுக்கு செலுத்துங்கன்னு ஐயா ஸ்டாலின்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை எப்படி எடுத்துக்கிறது தம்பி? அண்ணனை பாருங்க, இதை எப்படி எடுத்துக்கிறது? சரி, எல்லா மாநிலத்திலையும் டாஸ்மார்க் இந்த சாராய எதிர் மேலே ரைடு போன இடத்துல எல்லாம் சோதனை போன இடத்துல வழக்கு பதிஞ்சு சிறைப்படுத்தியிருக்காங்க. இங்கே எத்தனை ரைடு வந்திருக்கு? ஏன் எந்த நடவடிக்கையும் இல்லை? எல்லார் வீடுகளையும் ஈடி ரைடு வச்சுல, ஏன் எந்த நடவடிக்கையும் இல்லை? ரைடு போனது தெரிஞ்சுது, வெளியில் வந்ததும் தெரியல, நடவடிக்கையும் தெரியலையே. காரணம் என்ன சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? ரெண்டு பேருமே ஒரே ஆளுக்கு தான். இதை தான் எங்கள் தாத்தா காமராஜ் ஒரே குட்டையில் உருண மட்டைங்கிறார். இப்போ நாங்கள் அந்த மட்டையை பிரித்து நாராக திரிக்கிறதா நம்ம வேலை. இதில் என்ன இவங்களுக்குள்ள வேறுபாடு கண்டுட்டீங்க? என்ன வேறுபாடு கண்டுட்டீங்க? ஆபரேஷன் சிந்தூர் அதுக்கு முதலா பேரணி நடத்தி அந்த போரை வாழ்த்தின ஆலியர் இந்தியாவில் பாரதிய ஜனதா எத்தனை மாநிலத்தை ஆளு? அந்த மாநில முதல்வர் கூட செய்யாத வேலையை தமிழ்நாட்டில் முதலா அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் அந்த போரை ஆதரித்து பேரணி நடத்தின ஆலியர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். அதுக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே நடத்தினாங்க. இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? காரணம் ரைடு தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். காரணம் அவங்க இங்கே பாருங்க, அவங்க நேரடியாக கூட்டணியில் இருக்கிறாங்க, இவங்க தெரியாமல் கூட்டணி இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. வெற்றிமாறன் படம் தயாரிச்சு பேட்கார்டுங்கிற படம் இதுதான் என்னுடைய கடைசி படம் சொல்லியிருக்காரு. பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டேன். ஏற்கனவே ஒரு தயாரிப்புல தானே, தயாரிப்பு தான் கடைசி படம். பல்வேறு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டேன். இந்த படம் தயாரிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயம். இனிமேல் அதில் இறங்குறது நீங்க ஒரு இயக்குனரா நீங்க பார்க்கிறீங்க? இல்லை, அந்த பிரச்சனையை தம்பி என்னோட விவாதிச்சாரு, நாங்கள் பேசிக்கிட்டோம். ஒரு கலைஞனுக்கு இவ்வளவு நெருக்கடியை தந்திருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது தயாரித்த படங்கள்லாம் நல்ல படங்களாக தயாரித்து கொண்டு வந்துட்டு இருந்தார். இப்போ அது அவருக்கு அவ்வளோ பெரிய மனச்சோர்வை கொடுத்துருக்குன்னா அதுக்காக நான் வருந்துறேன். இப்போ அதில் நானும் தானே பொறுப்பேற்கணும். இப்போது ஒருத்தர் கொலை செஞ்சிடறாரு, ஒருத்தர் தவறு பண்ணிடுறாருன்னா இப்போ அந்த இதுக்கு இந்த சமூக குற்றம் தான். ஏன்னா சிந்தனை என்பதும் செயல்பாடு என்பதும் சமூகத்தின் விளைச்சல்ங்கிறான். இப்போ சமூகம் பிள்ளையா இருக்கு, அதனால அது வருது. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள்லாம் தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா குடிச்சிட்டு தடுமாறி விழுகுதுன்னா சமூகம் சீரழிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணுமே ஒழிய அந்த மாணவனுடைய தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி தம்பிக்கு அவ்வளவு அழுத்தம் கொடுத்து அதை கைவிடுற அளவுக்கு போகுது அப்படின்னா அது நானும் பொறுப்பேற்கணும், நீங்களும் பொறுப்பேற்கணும்.
இந்த கடைசியா இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்புல ஆளுங்கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, எதிர்கட்சியினுடைய அந்த கூட்டணி வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. அப்புறம் வந்து நீங்கள் உட்பட மற்ற கட்சிகளோட வாக்கு சதவீதம் கூடுதலாக 15% வரை போகிற வாய்ப்பு இருக்கு. இந்த கருத்து கணிப்புகளை நான் எப்பவும் நம்புறதில்லை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் 2016 தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்தோம். 10 ஆண்டு நிறைவாக போகுது. 26ஓட 10வது ஆண்டில் நிற்கிறோம். எந்த இடத்துல இந்த கருத்து கணிப்பில் எனக்கு இவ்வளோ வாக்கு வரும்னு சொன்னதில்லை. நான் வளர்வேன்னு சொன்னதில்லை. நான் போட்டியிடுறேனுங்கிறதையும் சொன்னதில்லை. உங்களுக்கு சொல்றதை உண்மையே சொல்கிறேன். இதில் யாரும் சொல்ல மாட்டாங்க, இப்போவும் சொல்ல மாட்டாங்க. போட்டியிடுறோம்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு எவ்வளோ வரும்னு. நீங்கள் 4 வரும், 3 வரும், 5 வரும். நான் 8.5 விழுக்காடு தொட்டேன். இப்போ யார் மேலே வழக்கு போட்டு பண்ணலாம்? இதெல்லாம் அவங்களுக்கு சும்மா உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து இது இப்படி வரும் அப்படி வரும். ஒரே மாதிரி எல்லா தொலைக்காட்சியும் ஒரு கருத்தை பதிவு பண்ணால் அது கருத்து. இது ஒன்று சொல்லுது, இது ஒன்று சொல்லுது, இது ஒன்று சொல்லுது, இது ஒன்று சொல்லுது, இது ஒன்று சொல்லுனா அவரவர் விருப்பம். அது கருத்து இல்லை. புரியுதா உங்களுக்கு? சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வீர வணக்கம் கட்டுப்பாடுகள் அது கொடுமையாக தான் பார்க்குறேன். அதில் இப்போ எங்கள் தாத்தாவுக்கு முத்துராமலிங்க தேவருக்கு வரும், இன்னொரு தாத்தா இமானுவேல் சாரனுக்கு வணக்கம் வரும். எங்களுக்கு வந்து 144 தடையை போட்டு ஏதோ தேச துரோகிகளை கொண்டாட போகிற மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் எவனுக்கோ சில திறந்தபடி இருக்கும். இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி சிறையில் இருந்தவன், நான் விடுதலை பெற்ற நாட்டிலையும் சிலையாக இருக்கும்போதும் சிறையில் இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இருக்கா இல்லையா? இருக்குல்ல. நேரு சிலை, இந்திரா காந்தி சிலை, ராஜீவ் காந்தி சிலை, பெரியார் சிலை, இந்த கருணாநிதி ஐயா சிலை, இந்த எம்ஜிஆர் சிலை, ஜெயலலிதா சிலை, அண்ணா சிலையெல்லாம் ஜெயிலில் இருக்கா? ஆனால் இந்த செக்கில் இந்த போராடி சிறைக்கு போனோம் பாருங்க, 9 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காங்க. எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர், தாத்தா காமராஜெலாம். எந்த சிலையாவது வெளியில் திறந்த பண்ணிக்கு இருக்க? இது மாதிரி கொடுமை எப்படி இருக்கு? அது மாதிரி தான் இது. வம்படியாக அந்த என்ன சொல்லணும், நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் நம்ம இன முன்னோர்களை மரியாதையாக வழிபட்டுட்டு திரும்பணும். எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாதுன்னு ஒரு அறிவுறுத்தல் செஞ்சு தான் செய்யணுமே ஒழிய, இத்தனை கார் வரணும், இந்த காரை வாடகைக்கு கொடுக்காத, இது போகாத, இவ்வளோ பேர் தான் போகணும். இப்போ என்ன ஒன்று 2 கார் போகலாம், 3 கார் ஒன்று நிறுத்தின்னு நடந்து வந்துட்டேன். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு நெருக்கடி. இவ்வளவு நெருக்கடியை நம்ம கொடுப்பாங்க. அவன் வந்து அழகாக கொண்டு வச்சு எல்லாரையும் கொண்டுட்டு போயிடுவான். இந்த நாடு எப்படிப்பட்டதுன்னா, பரிச்சை எழுத போகும்போது என் பிள்ளைகளை மூக்கத்தியை கழட்டு, சடையை அவுத்து விடு, ஜாக்கெட்டை கலட்டு, உள்ளாடையை கலட்டு, அந்த துப்பட்டாவை எடு, எல்லாம் பண்ணுவான். பரிச்சை எழுத போகிற பிள்ளைய அவ்வளோ சோதிப்பான். பயணிக்கிற எண்ணெயை முன்னாடி காட்டு, பின்னாடி திரும்பு, இதை கலட்டு, பெல்ட்டை கலட்டு, எல்லாம் பண்ணுவான். அந்த பாடியில் வர்றவங்கள பயங்கரவாதி, அவனை ஒன்றும் சோதிக்க மாட்டான். வந்து சுட்டுட்டு அவன் போயிடுவான். எப்படி இருக்கு? எனக்கிட்ட ஆதார் கேட்குற, அந்த உள்ள நுழைஞ்சு சுட்டான்ல பகல்காம்ல, அவன்கிட்ட எதுவும் கேட்கல. தம்பி ஏன் கேட்கல? எதுவும் கேட்கல.